ஜானகி அவர்களை வரவேற்கிறேன். கனகாம்பல் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். பாரதி அஸ்வம் மேம் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன். கலைவாணி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அதாவது இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு சாப்பாட்டு நேரத்துக்கு 1:30 மணிக்கு மேலதான் சாப்பாடு. ஆனா பல ஜோதிட மேடைகளில் இன்று புதிதாக கிளம்பி இருக்கக்கூடிய புயல் திரு மதுரை பிரகாஷ் அவர்கள் அனைத்து ஜோதிட மீட்டிங்லையும் அது தாந்திரீக சக்கரவர்த்தி, மதுரை புயல், வைகை புயல், வடிவேலு, இப்படி அப்படிதான் இருக்காரு. இப்போ அதாவது ஜோதிடம், அதாவது பிரபஞ்ச குழு, ஒரு பிரபஞ்ச யாகம்னு ஒண்ணு நடத்தின முதன்னு அதுல நாங்க பத்திரிகை கொடுக்க போகும்போது ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. 5 பேர் டிராவல் பண்ணி பத்திரிகை கொடுக்க போகும்போது என்னன்னா, ஜோசியத்தை பத்தி பேச பாலா நம்ம சதயம் யூடியூப் சேனல் நிறுவர் பாலா என்ன பண்ணிட்டா, உனக்கு ஜோசியத்தை பத்தி என்னடா தெரியும்னு கேட்க, ஏய் நான் ஜோசிய கத்துக்க பேசுறேன் பாரு, உங்களுக்கு மேல நான் பிரபலமாயி காட்டு. பிரபஞ்ச குழு மீட்டிங், அதாவது பிரபஞ்ச யாகம் முடிஞ்சு அடுத்த 1 வருஷத்துக்குள்ள அவ இல்லாத மேடையே இல்லை, அந்த அளவுக்கு வந்துட்டான். எல்லாம் ஜோசியத்தை முக்கி வருஷ கணக்குல எங்க ஐயா பொன்னையாசாமி தான் பாத்தீங்கன்னா 16 வயசுல இருந்து குட்டிக்கரணம் அடிச்சுட்டு இருக்காரு இந்த ஜோசியத்தை ஆழம் பாக்குறது. இவனால சவால் விட்டு ஒரே வருஷத்துல இன்னைக்கு ஜோதிட மீட்டிங் அப்படின்னா, கருத்தரங்கம்னா, பிரகாஷ் இல்லாத தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ் இல்லாத மேடையும் இல்ல, அவருடைய அன்னதானம் இல்லாத பந்தியும் இல்ல அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. இல்ல ஐயா, அது ஆல்ரெடி ஸ்பான்சர் முடிஞ்சிருச்சுங்க, கொடுத்துட்டாங்க. அதனாலதான் புகழ்ந்துட்டு இருக்க. அடுத்து நீங்களும் 1 வருடத்தில் ஜோதிடத்தை தரமாக பிரபலமாக பேசுவதற்காக தாந்திரீக முறைப்படி பல டிப்ஸ்களை தர வருகிறார் தாந்திரீக சக்கரவர்த்தி பிரகாஷ் அவர்கள். மைக் இருக்கு, ரொம்பலாம் புகழ்ந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி, நான் பேசுறது யாரும் கேட்க வேண்டாம், சரிங்களா? நான் சொல்றதை நம்ப வேண்டாம், அதானே? ஓ, சொன்னதை ஃபாலோ பண்ண வேண்டாம், இதுதான் தாந்திரிகம். ஜோதிடத்தை நான் சொல்லியிருப்பேன், எப்பவுமே ஜோதிடத்தை இவங்கெல்லாம் ஒரு கோயில் எழுதி கொடுப்பாங்க, அந்த கோயிலுக்கு நீங்க போய் வரிசையில நின்று சாமி கும்பிடணும். தாந்திரிகம் என்ன சொல்லும் அப்படின்னா, 500 ரூபாய் டிக்கெட் எடுத்து டைரக்டா சாமி பார்த்துரு. இல்ல எதுக்கு ஈஸியான ஒரு வழிதான் தாந்திரிகம். இதை நமக்கு விநாயகரே சொல்லியிருப்பாரு, சரிங்களா? இப்பதான் 10 பொருத்தமும் பக்காவா பராசர மணிமன்றத்துக்கு பொருந்தி இருக்கு. இல்ல, பொருத்தத்தை பத்தி பேசுனா பஞ்சாயத்து ஆயிருதுக்கு, அதனாலதான் பேசுறது இல்ல. ஐயா வேண்டாங்க ஐயா. சரி, எல்லாருக்குமே இந்த இடத்துல ஜோதிடம் படிச்சிருப்பீங்க, தாந்திரிகத்துல ஒரு டிப்ஸ் தர்றேன். யார் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கலாம்? இது வரைக்கும் பேங்க பத்தி நீங்க ஜோதிடத்துல கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு பேங்க்குமே ஒரு கிரக காரகத்துவம் தான். ஸ்டேட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், தனலட்சுமி, அரூர் வைசியா, இந்த மாதிரி ஃபெடரல் பேங்க், இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்குமே ஒரு கிரக காரகத்துல தான் வரும். ஒன்றும் இல்லை, இப்போ சூரியன் நம்ம ஸ்டேட் பேங்க்னு சொல்லிடுவோம், சூரியன்னா ஸ்டேட் பேங்க். ஆனால் அது சனி சூரியன் யாருக்காவது தெரியுமா? சனி யார் சொன்னா? நிறைய மக்கள் தொடர்பு, அரசாங்கமே நடத்துது. அப்போ ஜாதகத்துல சனி சூரியன் நல்லா இருக்கணும், நல்லா இல்லை அப்படின்னா அவங்க தான் போய் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கணும்?
ஸ்டேட் பேங்க்ல வச்சிருக்க எல்லாருக்குமே நான் சொல்லலை. சனியும் சூரியனும் ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வைக்காதீங்க, வைக்க கூடாது. சரிங்களா? அப்போ பணம் சேராது, பணம் சேராது. ஆனா பணம் சேரணும் அப்படின்னா சனி சூரியன் நல்லா இருக்கவங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கலாம்னா ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்ட் வைங்க. ஐசிஐசி பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். சொல்றேன் ஏங்க, என்னங்க சொல்ல மாட்டேனாங்க, என்னங்க விற்க வந்து வியாபாரத்தை கரெக்டா பண்ண மாட்டேனா? இல்ல அதுதான், அதை சொல்றதுக்குதான் சொல்றேன். விற்க வந்தவனுக்கு தெரியும்ல, பொருளோட குவாலிட்டியை சொன்னாதான் நீங்க வாங்குவீங்க. யாருமே இங்க ஜாதகம் பார்த்து சேவை செய்ய வரல, சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். புரியுதா? நான் எல்லாருக்கும் சொல்றதான், நான் ஜாதகம் பார்க்க வந்தேன், சேவை செய்யறதுக்கு வந்திருக்கேன்னு யார் சொன்னாலும் அவன் தான் ஃப்ராடு. நான் எப்போ எல்லா மேடையிலும் சொல்றது, நான் சம்பாதிக்க வந்திருக்கேன். இந்த ஃபீல்டுல 30 வருஷமா ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட BMW கார் கிடையாது, 40 வருஷமா இருக்காரு, பென்ஸ் கார் கூட கிடையாது. ஆனா என் வீட்டுல 4 கார் நிக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி மணிமேகாவுக்கு தெரியும், அக்காட்ட 200 ரூபா வாங்கி போய் சாப்பிட்டுருக்கேன். தேர்தான் தேர் இருக்கா, சொல்றக்கா, அடுத்து சொல்றக்கா, ஒருத்தரா சொல்லுவக்கா. ஏன் பதறீங்க? நன்றி மறவாமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை செய்யணும்ல. மணிமேல அக்காவும் சந்திரன் அன்னைக்கு அந்த யாகத்தை உருவாக்குனாங்க, அதனால இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறோம். அவங்க இல்ல அப்படின்னா நான் இல்ல. உண்மை என்ன? இல்ல 60 நாள் என்னுடைய உழைப்பு அது. எல்லாருமே ஜாதகம் பார்த்துக்கிட்டே கூட சம்பாரிச்சுக்கிட்டே வேலை பார்த்தாங்க. ஆனா நான் 1 ரூபாய் கூட சம்பாதிக்காம 60 நாள் அந்த யாகத்துக்காக வேலை பார்த்தேன். அதுல வேலை பார்த்தா, ஆனா அன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது கண்ணீரோட போனேன். அண்ணன் சொன்னாரு, இவனுங்களை நம்பாதரா, என்னைக்குனாலும் உன்னை ரோட்ல விட்டுருவாங்க. அண்ணன் சொன்னாருங்க. என்ன லைவ்னா பார்த்து என்கிட்ட வரட்டுங்க. எந்த ஜோசியர் என்னை பத்தி தப்பா Facebookல பதிவு போட மாட்டான். போட்டா அடுத்த நாள் காலைல 5 மணிக்கு அவன் வீட்டுல நினைப்பேன். நான் உண்மையதான் சொல்றேன். அன்னைக்கே சொன்னார், தம்பி இவங்களை நம்பாத, உனக்கு தேவையான விஷயத்த நீ தேடிக்கோன்னார். அன்னைக்கு நான் சந்திரன் இன்னைக்கு அவர் நினைச்சு பார்ப்பேன். என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கும் போது கூட அண்ணன்ட்ட போய் வீட்டுல போய், அண்ணன் நீங்க சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு அவங்கள காட்டி நல்லா தான் இருக்கேன், உண்மையாவே நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லை. என்னன்னா என்னோட திறமையை வளர்த்திட்டேன். ஒரு கார்ல ஒரு சண்டை வருது, பாலா சொல்றாரு, உனக்கு ஜோதிடத்தை பத்தி என்ன தெரியும், நீ எப்படி ஜோதிட மேடையில பேசுவேன்னாரு. அவரை காட்டி தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிக மேடைகளை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? சரி, கான்செப்டுக்கு வந்துடும். ஐசிஐசி பேங்க்ல ஏன் அக்கௌண்ட் வைக்க சொல்றேன்? ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய உழைப்பாளர்களுடைய பணம் எல்லாமே அங்கதான் இருக்கும். ஒரு கம்பெனி நிர்வாகத்தினுடைய பணம் எல்லாமே ஐசிஐசியில தான் இருக்கும். இப்போ HDFC பேங்க்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, ஹவுசிங் லோன். HDFC பேங்க் வந்து ராகு சுக்கரனும். HDFC பேங்க் ராகு சுக்கரன். ஐசிஐசி பேங்க் தான் முழு சனி. ஐசிஐசி பேங்க் முழு சனி. அப்போ அந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு சேவிங்ஸ் ஆகலை அப்படின்னா அப்படியே ஐசிஐசி மாறுங்களேன். நான் போன மாசம் ஒரு கிளைண்ட்டுக்கு அப்படியே இந்த கான்செப்டை கொடுத்தேன். அவங்க அதில் மாறின உடனே அவங்க வீட்டுக்காருக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சம்பளம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸ்டேட் பேங்க்ல இருந்த வர, சார் உங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க இங்க வைங்க அப்படின்னு. சார் ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன், இது எப்படி சார்? பண்ணுங்கன்னு நம்பி பண்ணுங்கன்னு. இப்போ நல்லா இருக்காது. ஒரு விஷயத்த எப்படி கொடுக்கணுன்றத பார்க்கணும். கிரகங்களை பாருங்க. ஒருத்தனுக்கு சனி நல்லா இருக்கு அப்படின்னா ஐசிஐசி சொல்றோமா? யாருக்கெல்லாம் ஜாதகத்துல புதன் குரு பரிவர்த்தனையா இருக்கோ கரூர் வைசிய பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. ஆமா, இல்ல மஞ்சள் பச்சைன்றதோட அந்த பேங்க் வந்து செட்டியாரோடது. செட்டியார் வந்து வாணிபம் செய்யக்கூடியவர்கள். புரியுதுங்களா? இப்போ சனி ஒருத்தர் கெட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க எங்க அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க தெரியுமா? தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. புரியுதா? இதான் உண்மை. ஏன்னா நாடார் பேங்க். இப்போ குரு கெட்டவன் எங்க தெரியுமா அக்கௌண்ட் வச்சிருப்பான்? சிட்டி யூனியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பான். ஏன்னா அது வந்து ஐயர் பேங்க். புரியுதா? நம்ம ஒரு நிறுவனத்தை எப்படி பார்க்கணும்னு இருக்கு. நான் சொல்லியிருப்பேன், பேங்கை எந்த வருஷம் ஆரம்பிச்சதுன்னு ஒரு தசாபதி போடுங்க அந்த பேங்க்குக்கு.
அந்த தசாபதி உங்க தசாபதி சேர்த்து இணைச்சு பாருங்க. ஓ, இந்த பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் வச்சா ஜெயிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் கனரா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட பேங்கை சட்டசபையில் வச்சிருந்தேன். அங்கே அக்கௌண்ட் மாற்றி அங்கே வேலை பார்க்கும்போது அங்கே போய் வச்சுருந்தேன். அதில் எனக்கு பணமே சேரலை, வெளியே வந்துட்டேன். ஜோதிடம்லாம் பார்க்கும்போது என்னோட தம்பி ஒரு நண்பர், அவர் முன்னாள் எக்ஸ் நண்பர், அவர் சொல்கிறாரு, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வேணால் மாற்றி பாருங்களேன்னாரு. எனக்கு ஒரு நண்பர், அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், நான் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாற்றினா காசு வருமானு. 2020 கரெக்டாக என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த அக்கௌண்ட் வந்து ஐசிஐசி பேங்க்ல ஓப்பன் பண்ணேன். எனக்கு மகரத்துல சூரியன், அந்த வீட்டில் சூரியன் பகையா. நான் என்ன பண்றேன், சனியோட பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன். அதுல இருந்து எனக்கு யோகம் தான். இப்போ வரைக்கும் என் பேங்க் அக்கௌண்ட் குறையவே இல்லை. பல லட்சங்கள் விழுந்துட்டு தான் இருக்கும். காலைல கிளம்பி வர ஒரு கிளைண்ட் பணம் போடுவான், நான் படுத்து தூங்கினாலும் எனக்கு காசு வரணும். அப்போ ஜோதிடத்துறையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு நோக்கத்தை வச்சுக்கோங்க. ஒரு பரிகாரத்துக்கே ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு அஷ்யூர் மட்டும் கொடுங்க, நடக்கலைன்னா உன் காசை திருப்பி கொடுத்துறேன். 6 மாசம் நடக்கல அப்படின்னா உன் காசை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லுங்க, கண்டிப்பா அவன் நம்புவான். ஆனா வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்தீங்கன்னா தான் அவன் நம்ப மாட்டான். ஒரு பரிகாரம் சொல்றீங்க, ஒரு 10,000 வாங்கிட்டீங்க, அது நடக்கும்ன்ற அந்த ஜாதகத்துல அவனுக்கு அந்த நல்லது நடக்குமான்னு முதல்ல அந்த பக்கத்தை பாருங்க. எல்லாருமே இங்க தொழில்முறை ஜோதிடர் தான், யாருமே வந்து சும்மாலாம் வரல. எல்லாரும் ஜோதிடம் பாக்குறீங்களா? எல்லாரும் பாக்குறீங்களா? அந்த வித்தையை சொல்லித்தர, வேற ஒண்ணும் இல்ல. அக்கா டெவலப் ஆயிட்டானா வித்தையை கத்துக்குங்கன்னு தான் சொல்றேன். எல்லா வகுப்புலையும் போய் படிப்பீங்க. யாரு அதிக வகுப்புல படிக்கிறாங்களோ அவங்க லைஃப்ல ஜெயிக்கவே மாட்டாங்க. புரியுதா? என்கிட்ட ஒருத்தர், சார் 30 வருஷமா படிக்கிறேன் சார். படிச்சுக்கிட்டே இரு. எப்படி? படிச்சுக்கிட்டே இரு சார். ஒன்றும் இல்லை சார், என் வகுப்புலையும் படிங்கன்னு. எனக்கு பணம் கட்டி படிக்கிறாரு சார். நான் எப்போதான் உட்காந்து ஜாதகம் பார்க்குறேன்னா, இதை படிக்கிறத நிப்பாட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். படிக்கிறத நிப்பாட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஐயா கும்பங்கோவிந்தராஜ் ஐயா வந்து ஒரு பதிவுலாம் ஆரம்பத்தில் அவர் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜாதகம் போட்டோடனே காரசாரமாக நடக்கும், சும்மா டம்மால் டும்மால் இருக்கும். அந்த பதிவு ஏண்டா உள்ள போறோன்ற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது, அந்த கறக்கம் இங்க சாரம் வாங்க, என்ன கடை நடக்குதுங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்போ கூட நான் சொல்லுவேன், எதுக்கு அடிச்சுக்கிறாங்க, 12 கட்டம் தானே இருக்கு, 12 கட்டுக்கு மேல ஏதாவது கட்டம் இருக்கா? அடிச்சுக்க கூடாது. எப்பவுமே ஒருத்தர் கருத்துக்கு மாற்று கருத்து மட்டும் தெரிவிக்கவே கூடாது. தெரிவிக்கலைனாலே நம்ம ஜெயிச்சிருவோங்க. எப்பவுமே எனக்கு தெரிஞ்சுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். இப்ப நான் தாந்திரிகன்ற சப்ஜெக்ட் தவிர ஜோதிடத்தை பேசவே மாட்டேன். என்னோட ரூட்ல நான் தனியா போயிட்டு இருக்கேன். திறமை இருந்தா என் கூட பயணி, இல்லையா போயிட்டே இரு. இப்ப தமிழ்நாட்டுல எல்லா ஜோதிடரையும் எங்க தாந்திரிகம் பேசுறாங்க, எல்லாரும் என்ன மாதிரி பேச முடியுமான்னு தான் யோசிப்பேன். புதுசா கண்டுபிடிப்பேன். நேற்று கார்ல வந்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தேன், ரோடு ராகு, காரு சனி, 4 டயர் தானே சனி, அப்போ உள்ள இருக்க லக்ஸரி வந்து சுக்கிரன் தானே. புரியுதுங்களா? இப்படி கிரகமா பாருங்கன்ற. ஒரு காஃபி கடைக்கு போவேன், அந்த கடையை பார்ப்பேன், அந்த கடையில ஏதாவது ஒன்று அந்த ஓனர் சொல்லிட்டு வருவேன். அந்த மாதிரி நான் சொன்ன பைபாஸ்லேயே இன்னைக்கு பல கடைகள் எனக்கு ரொம்ப ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ டீ கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். கூட்டத்தை வர வச்சுட்டேன். சார் இதை மாத்துங்க, இதை எப்படி பண்ணுங்க. ஒரு கடைக்கு போனேன், சார் நீங்க சேர் வந்து ரெட் கலர்ல போட்டா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. அவரும் ஒரு நம்பி ரெட் கலர்ல மாத்தினாரு. இப்ப டெய்லி 10 கார் 30 கார் 50 கார் நின்றுட்டே இருக்கு, வியாபாரம் ஓடிட்டே இருக்கு. ஏன் ரெட் கலர்ல மாத்த சொன்னேன்? அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம்? அவர்கிட்ட கேட்டது என்ன ராசி என்ன நட்சத்திரம், வேற எதுவுமே கேட்கல. அவர் சொன்னாரு, சார் நான் கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். 2வது நட்சத்திரம் யாரு? அஸ்தத்துக்கு 2வது நட்சத்திரம் யாரு? சித்திரை செவ்வாயா? சிவப்பு கலர்ல சேர் போட்டு வருமானம் வரும்ல, அது போயிரும், அது நமக்கு தேவையில்லை இல்ல. இப்ப புரியுதா? இல்ல இப்ப புரியுதா இவர் ஏன் அங்கேயே இருக்காரு, நான் ஏன் இங்க இருக்கேன்னு? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நடக்கிறது நமக்கு தேவையில்லைங்க. ஆட்சியில இருக்கும் போதே சம்பாரிச்சுட்டு போயிடணும். அடுத்த ஆட்சி வருமா வராதான்லாம் யோசிக்க கூடாது. பிசினஸ் சீக்கிரட்டா வெளியே சொல்லக்கூடாது.
இல்ல வர வைக்கணும். எப்படின்னா என்ன சொல்றாரு, இந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா, ஆசைய தூண்டணும். தூண்டுனாதான் என்ன ஆகும், அவன் நஷ்டமாகும் போது எங்க வருவான், ஐயா சொன்னாரு ஆனா ஏதோ நம்ம பிரச்சனை பண்ணிட்டோம், ஐயா தேடி வருவான், இங்க வா. அப்பதான் அவனுக்கு நல்ல விபூதியா தரமான விபூதியா பூசி விடணும். நான் இப்போ முதல்ல ஒரு வார்த்தை என்ன சொன்னேன், சம்பாதிக்க தான் வந்திருக்கோம், யாரும் சேவை செய்ய வரல, யாரையும் கெடுக்க கூடாது. ஆனா நம்மளை நம்ம வளர்த்துக்க என்ன மாதிரிலாம் யோசிக்கணும், அதுதான் நான் சொல்றேன். எல்லாருமே ஜோதிடமே பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் பார்த்துட்டே தான் இருக்கணும். அதுல எந்த மாற்றம் வராது. அக்காலாம் சரபரான்னு பார்ப்பாங்க, ஆனா ஒரு கிளைண்ட் எப்படி கைக்குள்ள கொண்டு வரதுன்னு அக்காவுக்கு தெரியாது. இல்ல உண்மைதான். ஒரு கிளைண்ட இப்ப நம்மகிட்ட வர்றாங்கல்ல, அந்த கிளைண்ட் கடைசி வரைக்கும் பயணிக்கணும். கடைசி வரைக்கும் அவரோட பேரை நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும். யாரு அவனோட பேரன், நீ ஜாதகம் அதை சொல்ல. ஒரு சாப்பாடு கடையில நீங்க சாப்பிட்டதுக்கு உங்க பேரன் காசு கொடுத்தா போதும்ல, அப்போ உங்க தாத்தை சாப்பிட்டதுக்கு காசு கொடுறான்னு, அந்த மாதிரி ஜோதி சம்மந்தி விட பார்த்து தானே ஆகணும், வேற வழி இல்ல. ஆனா ஒரு கிளைண்ட தக்க வச்சுக்க தெரியாதுன்னா என்னன்னா, அக்கா படப்படன்னு பரிகாரத்தை சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க. ஒரு வேகமா அவங்கள பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கணுன்ற, பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கணும். அப்பதான் அந்த கிளைண்ட் நம்ம கிட்ட நிரந்தரமா இருப்பாங்க. சரிங்களா? ஒன்னையா சாமி போக மாட்டாரு, இருப்பாரு. சரிங்களா? எங்க இறங்கி படி இறங்கிடுவாரா, அவர் 12:30 மேல பேசுறேன்றார். சரியா? அப்போ ஒவ்வொரு ஜாதகருமே இல்ல ஒவ்வொரு ஜோதிடருமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி ஸ்மார்ட்டா சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சுக்குங்க. அப்பதான் எல்லா மேடைக்கும் அன்னதானம் கொடுக்க முடியும். எல்லா மேடைக்கு போறோம், ஒரு 1000 ரூபா கொடுக்கணும்னா நம்ம 10,000 ரூபா சம்பாதிக்கணும். இப்போ வெளியூர்ல இருந்து வர்றீங்க, சென்னை வந்து ஒரு மதுரையிலேருந்து வரணும்னு வைங்களேன், ஒரு காரில் வந்தால் எவ்வளோ செலவாகும், 10,000 ரூபா செலவாகும். மீட்டிங் வர்றோம், மீட்டிங்கில் ஒரு 10,000 ரூபா செலவாகும். இப்போ இந்த மீட்டிங் இல்லாமல் இன்னொரு மீட்டிங் நடக்குது, அதுக்கும் போகணும். புரியுதுங்களா? அப்போ அங்கே ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணணும். இப்போ நம்ம சென்னை வந்துட்டு போனால் ஒரு 50,000 ரூபா செலவாகும். 50,000 சும்மா வருமா? நீங்கள் எத்தனை கிளைண்ட்டை பார்க்கணும்? 50,000க்கு 10 கிளைண்ட் பார்ப்பீங்களா? அங்கே 50 கிளைண்ட்டு, இன்னும் 500 ஆச்சுன்னா 100 கிளைண்ட்டு. சரிங்களா? 200 ஆச்சு ஏன்னா எனக்கு வந்து அது வேற கணக்கு. ஒரு கிளைண்ட்டு தான், ஏன்னா ஒரே கிளைண்ட் ஒரே பரிகாரம் தான். 2200 ரூபான்றது ஃபீஸு. புரியுதா? ஏன்னா பெயிண்ட் வீட்டுக்கு ஒரு தடவை தான் அடிப்பாங்க, ஓயாம அடிப்பாங்களா? ஜோதிடமும் ஒரு தடவை தான் பார்ப்பாங்க. இதான் உண்மை. நீங்க தெளிவா இருங்கன்னு தான் நான் சொல்றேனே தவிர யாரையும் ஏமாத்த சொல்லலை. இந்த துறையில நான் வந்து ஐயா என்கிட்ட கஷ்டம்னு வந்து புலம்புறாங்க. ஐயா ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது, சார் எனக்கு நட்சத்திரம் ராசி எல்லாம் சொல்லி அழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன், ஏமா எதுவும் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை சார் ஜோதிடர் தானே சார் நீங்கள்? நான் ஜோதிடர் தாம்மா. அப்போ அவங்க கேட்குறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நட்சத்திரம் ராசி இந்த தசா புத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு 6ல் அந்த கிரகம் இருக்கு, 4ல் இந்த, நானும் ஊன்னு கேட்டு 2200 ரூபா ஃபீஸ் போட்டு என்கிட்ட பதில் கேளுங்கம்மான்னு வச்சுட்டேன். மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க, சார் இது ஜிபே நம்பரான்னாங்க. இதுதான் ஜிபே நம்பரு, பணம் வச்சா வந்துருச்சாங்க சார். நாங்கள் வந்துருச்சுமா இப்போ கேளுங்கம்மான்னு. அப்போ நம்ம தானே பேசுவோம். நான் எப்பவுமே வந்து விடை உடனே கொடுக்க மாட்டேன். பேச விடு, கொட்டி முடிச்சிட்டியா, இப்போ நாங்கள் பேசுகிறேன் கேளு, ஒரு நோட்டு வேணா எடுத்து வச்சுக்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்கிற செஞ்சுக்கோ. 10 நிமிஷத்தில் ஜாதகம் சொல்லலாம், 10 மணி நேரம் கூட சொல்லலாம். வாங்குற அமௌண்ட்டை பொறுத்தா இருக்கு. புரியுதா? அபிஷேகம் கோயிலில் 500 ரூபாய்க்கும் பண்ணலாம், 5000 ரூபாய்க்கும் பண்ணலாம். 500 ரூபா டிக்கெட்லேயும் சாமி பார்க்கலாம், இலவச தரிசனமும் போகலாம். புரியுதுங்களா? சென்னைக்கு மதுரையிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தால் 3000 ரூபா தான். ஏன் காரில் 7000 ரூபா செலவு பண்ணிட்டு வரணும்? எல்லாமே ஒரு பரிகாரம் தான். புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஜோதிடத்தை உள்ளார்ந்து பாருங்க, அதோட சேர்த்து கொஞ்சம் தந்திரமா யோசிங்க. கிரகத்தை தந்திரமாக கையாள்வதுதான் தாந்திரிகம். கிரகத்தை யாருக்கெல்லாம் ஏமாத்த தெரியுதோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. கிரகத்தெல்லாம் ஏமாத்த தெரிஞ்சவங்க ஜெயிச்சிருவாங்க சார். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிரகத்தை ஏமாத்த தெரிஞ்சவங்களுக்கு அதே கிரகத்துக்கு புண்ணியம் பண்ண தெரியணும்.
சனியை ஏமாத்த போறேன்னா சனி சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு புண்ணியம் செஞ்சுக்கோ. ரொம்ப ஈஸி. இப்போ ஒருத்தனுக்கு குரு தசை ராகு புத்தி நடக்குது. இப்போ குருனுடைய காரகத்தை யூஸ் பண்ணணுமா, ராகுடைய காரகத்தை யூஸ் பண்ணணுமா? இப்போ ஒவ்வொரு தசாபுத்திக்கு ராகு தான் எடுத்துக்கணும். அப்போ ராகு சம்மந்தப்பட்ட விஷயம் பாதிப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா ராகு சம்மந்தப்பட்ட புண்ணியங்களை செஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேன். அது வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கான விஷயங்களை செஞ்சுக்குங்க, அதனுடைய காட்டம் கம்மியாகுன்னு தான் சொல்கிறேன். ஜோதிடமும் அதானே, முன்னாடி வர்றத எப்பா இதை செஞ்சுக்கோன்னு தான் சொல்லுவாங்க. 7.5 சனினா பயப்படுவாங்க. நான் 7.5 சனி வந்தால் சந்தோஷப்படணுவேன், ஏன்னா வாழ்க்கையை கற்றுக்குவேன். 7.5 சனினா வாழ்க்கையை கற்றுக்குவேன். 7.5 சனி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக அந்த சனியை வரவேற்பு கொடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடம் கிடச்சிரும். யாருக்கா சொல்லுங்க சார் 7.5 சனி வந்து நான் ஹாப்பியாக இருந்தேன்னு ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். வாய்ப்பே இருக்காது. ஏன்னா லைஃப்பை கற்றுக் கொடுக்கறது சனி தான். அதுதாங்க லைஃப்பை கற்றுக் கொடுக்கறதே சனின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் வாழ்க்கையை முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா 7.5 சனி வரும்போது சந்தோஷமாக சனியை வரவேற்குன்னு தான் சொல்கிறேன். அதை வச்சு யாரையும் பயமுறுத்தாதீங்க. நம்மகிட்ட ஒரு கிளைண்ட்டே வந்தாலும் உனக்கு 7 வந்துருச்சா போச்சு நீ அவ்வளோதான் முடிஞ்சிட்ட அந்த மாதிரி சொல்லாதீங்க. நீ நல்லா இருப்ப போ. ஜோதிடர் வாய் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு பலிதம் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து நீ நல்லா இருப்ப ஒரு நோட்டை தூக்கி போட்டு அவன் தலையெழுத்து முடிஞ்சிடும். தூக்கி போடாது. பொறுப்பாக எப்படி கையில் வாங்குறியோ திருப்பி அதே பொறுப்பாக கொடு. அவன் என்னதான் தோஷமான ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு நிதானத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். யாராக இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறாங்க என்னென்னா, ஐயா நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இந்த 7.5 வந்துச்சு லைஃபே போச்சு. லைஃபு போல ராஜா, லைஃப் உனக்கு அனுபவங்களை கொடுத்துருக்கு. இதை வச்சு பணம் பண்ணு. எப்போவுமே அனுபவம் தான் பணத்தை சம்பாதிக்க வைக்கும், வேற எதுவுமே சம்பாதிக்க வைக்காது. இதுதான் உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை. நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லுங்கள், அனுபவம் கொடுக்குற வருமானம் வேற எதுவுமே கொடுக்காது. தெரியாதவன் தொழில் செஞ்சால் என்ன ஆகும்? லாஸ் தான். ஜோதிடர் என்ன சொல்லுவார், ஐயா இந்த தொழில் இப்போதைக்கு பண்ணாதீங்கன்னு. நீ போய் இன்னொரு ஜோசியிட்ட போவ, அவருக்கு ஃபீஸ் வந்தால் போதும், அடிச்சு தூள் கலப்பு உனக்கு சூப்பராக இருக்குன்னு போனோடனே தொழில ஒன்றுலாம் போயிடுவான். அப்போ எந்த ஜோசியரை திட்டுறதுன்னு தெரியாமல் திட்டிகிட்டு இருப்பான். புரியுதுங்களா? அப்போது ஒரு தொழில் பண்ணுறனாலும் சரி நிதானமாக எடுத்து சொல்லுங்கள், புரிய வைங்க. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நன்மை நடக்கும். சரிங்களா? அப்போது இன்றைக்கி ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன், பரவாயில்லையா? பேங்க் இது மேட்ரு நல்லா இருக்கா? சரி, கார் இப்போ சொல்லுவோமா? ஒவ்வொரு கார் கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் தான். ஒவ்வொரு கார் கம்பெனியும் ஒரு கிரகம் தான். இப்போ டொயோட்டா கம்பெனி இருக்குல்ல, என்ன கிரகம்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, இங்கே பரிசு தர்றேன். டொயோட்டா கம்பெனி என்ன கிரகம்ன்றத கரெக்டாக சொல்லுங்க. இல்லை, 9 கிரகத்தையும் சொல்றதுக்கு பேர் இல்லை. யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு கரெக்டாக ஒரு கிரகத்தை சொல்லுங்க, தப்பாக இருந்தாலும் நான் சரின்னு சொல்கிறேன். இல்லைங்க ஐயா, 500 ரூபா பரிசு. யாரு? இல்லை, 500 ரூபா பரிசு. யார் சொன்னா? வாங்க. சந்திரன் தான் டொயோட்டா கம்பெனி, ஹோண்டா கம்பெனி. இந்தாங்க. ஏன்னா டொயோட்டா கம்பெனி ஜாப்பனீஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? நெல் வயலுக்கு, நெல்லுக்கு. அப்போது சந்திரன் அந்த பேரே, டொயோட்டான்ற பேரே நெல் வயல்னு அர்த்தம். அப்போ அது சந்திரன் ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னா அவன் கண்டிப்பாக டொயோட்டா கம்பெனியில் கார் எடு. ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் டொயோட்டா கம்பெனியில் தான் கார் வச்சுருப்பான். ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்கும், சந்திரன் ஓடிக்கிட்டே இருக்கும், நெல் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். தண்ணி ஓடுனா நெல் விளையுமா விளையாதா? இதுதான் விஷயம். இப்போ இப்படி கண்டுபிடிச்சு பாருங்க. மாருதி கம்பெனி இருக்குல்ல, என்ன கிரகம்? ஒரு கரெக்டு. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியுமே இப்படி எடுத்து பாருங்களேன். உங்களுடைய ஜாதகத்துக்கும் அந்த கம்பெனியும் போட்டு பாருங்க. சரி, இந்த கம்பெனியில் நம்ம எடுக்கலாம், அப்போ நம்ம சக்ஸஸ் ஆயிடுவோம். சார் செவ்வாய் நல்லா இருக்கு, இந்த கம்பெனியில் கார் எடுக்கலாம். புதன் நல்லா இருக்கு, இந்த கம்பெனியில் கார் எடுக்கலாம். ராகு ஸ்கோடா. ஐயா அதெல்லாம் சொல்லிட்டா அப்புறம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரமாட்டாங்க. அதை சொல்லிட்டா என்கிட்ட ஜாதகம் பார்க்க யாரும் வரமாட்டாங்க. எல்லா கம்பெனி சொல்கிறேக்கா, நீங்கள் என்கிட்ட ஒரு 2200 போட்டு பாருங்க சொல்கிறேன். 500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ல,
இப்ப நான் இதுல 50,000 சம்பாதிக்கணும்ல, இதை தான் கத்துக்கோங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? சூட்சமத்தை தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்றேன். டாட்டா சொல்ல மாட்டாங்கய்யா. இல்ல, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் உங்க இது ஒரு கிளாஸாவே எடுக்கிறேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க படிச்சுங்க. இப்போ புரியுதா? கிளாஸ்லயே காரு, பைக்கு, சோப்பு, போடக்கூடிய சட்டை, எந்த கம்பெனில சட்டை போடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. கல்யாணம் பண்ற பொண்ணு எந்த கம்யூனிட்டியில கட்டணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஜோதிடத்திலே அது இருக்கு. சேம் கம்யூனிட்டியில கட்டினவங்களும் நல்லா இருப்பாங்க, அதர் கம்பெனியில கட்டினாலும் நல்லா இருப்பாங்க. ஆனா பொருத்தம் பார்த்து நம்ம தான் கொடுக்குறோம், 10 பொருத்தம் பார்த்து கொடுப்போம். ஏன் டைவர்ஸ் ஆகுதுன்னு இது வரைக்கும் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க அதை யோசிக்கிறது கிடையாது. பொருத்தம் இல்லைன்னு ஒருத்தர் பேசுவாரு, நட்சத்திரம் இல்லைன்னு ஒருத்தர் பேசுவாரு. அவர் ஏன் நான் இருக்க மேடையில சிக்க மாட்டேங்கிறாரு, என்ன கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க அந்த மேடைக்கு. அந்த மேடையில நான் இல்லைனே, அதானே பிரச்சனையே. இருந்திருந்தா வேற மாதிரி கொண்டு போயிருவேனே. ஏன்னா அவர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச ஒருத்தர் டைவர்ஸ் வாங்கியிருக்காரு. இப்ப அவரே சொல்றாரு, ஐயா அவர் எந்த மேடையில் இந்த மாதிரி பேசினாலும் கூப்பிடுங்க, நான் வரேன்றாரு. புரியுதுங்களா? ஜோதிடத்தை இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே ஜோதிடர் தான். எனக்கும் ஜோதிடம் தெரியும், எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தாந்திரிகம் இருந்தால் போதும், கிரகம் இருந்தால் போதும். கிரகங்களை ஏமாற்றுறது தான் தாந்திரிகம். முடியும். கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்? சூரியனை சந்திரனை ஏமாத்தினார்ல, அதான் தாந்திரிகம். விநாயகர் எப்படி அம்மா அப்பா முருகனை ஏமாத்தல, செவ்வாய் ஏமாத்தலையா? ஆமா, எல்லாமே தாந்திரிகம். இதான் தாந்திரிகம். புரியுதா? ஆமா ஐயா, உங்களை நான் ஏமாற்றுகிறேன் சூரியனே, எனக்கு நீ வழி பண்ணு. அததான் நான் வேணாம் மாத்தி ரூட்ட என்ன சொல்றேன், கோயில் இருக்கட்டும், கோயில் இருக்கட்டும்னு சொல்றேன். நான் கோயில் வேணான்னு சொல்லல. அவர் பூஜை பண்றாரு, நானே ஹோமம் பண்ணி கொடுப்பேன், அது வேற. நான் என்ன சொல்றேன்னா, அதேதான். திருடு தெரியாம திருடு, திருடு தெரியாம திருடு. இல்ல இல்ல, இன்னைக்கு சூழ்நிலை அவருடைய ஆதங்கம் அது, சரியா? ஆமா, சுதந்திரம் இல்லாம பேச முடியாது. ஆமா, இல்ல இல்ல, அதேதான். இல்ல, இது ஜோதிட மன்றம்ன்றதுனால இது இவ்வளவு தூரம் பேசுறோம். நான் கருத்து பேச வரல, வித்தைய சொல்லி கொடுக்குறேன். என்னுடைய அறிவு, நான் இதை வச்சுதான் ஜெயிக்கிறேன்னு சொல்றேன். அது மாந்திரிகம் இருக்கு, அது மாந்திய வச்சு பண்ணுவாங்க. இருக்கு இருக்கு. இல்ல கேரளா இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னு இருக்கு. ஆமாங்க ஐயா. அண்ணே அண்ணே பாபுண்ணே, இருங்க 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 அண்ணே, இந்த நாடி இருங்க. நீங்க ஜோதிடத்தை ABCDFன்னு பிரிச்சிருக்கீங்கல்ல, நாங்க A to Z தான் தாந்திரிக்கோம். அதான் புரியாதனாலதான் தாந்திரிக்கோண்ணே. புரிஞ்சா நீங்க எல்லாரும் ஏன் லைனுக்கு வந்துருவீங்கல்ல. அண்ணே, ஜோதிடம் படிச்சுக்கோங்க, கிரகத்தை எப்படி ஏமாத்தன்னு கத்துக்கோங்கன்றேன். ஐயா முன்னேறணும் இல்லைங்க, ஒன்னும் புரியுதா இல்லையா? ஒரு கொலை பண்ணா கோதானம் பண்ணா சரியா போச்சு இல்ல? ஆமா, ஓகே. நீங்க பொய் கிடையாது, ஜின்னு பண்ணலாம் இல்ல. இதுல வந்து இருக்கு ஆனா இல்ல. பாத்தீங்களா?
இவங்க ஏன் சைனால போய் சின்ன வாங்கிட்டு வந்து ரோஹித் சாய்ஸ் வச்சிருக்காரு பாருங்க. இல்ல அவரு இல்ல அங்க போயிட்டு வந்தனாலதான் இப்படி இருக்காரு. சின்ன பண்ணுட்டு சரி ஓகே. அடுத்து நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. எங்க இல்ல மூடெல்லாம் அவுட் பண்ணலக்கா. இல்லண்ணே ரெண்டும் தான். நான் விநாயகர்ண்ணா. இல்ல நான் விநாயகர்னா நீங்க முருகண்ணா. சரியா அண்ணா? அதான் நீங்க சகாதேவண்ணா, நான் கிருஷ்ண பரமாத்மாண்ணா. புரியுதா? அண்ணன் சகாதேவன் நேர்மை, எதிரியாக இருந்தாலும் நேரம் சரியாக குறித்து கொடுப்பார். நான் கிருஷ்ணன், எதிரியா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் பஞ்சாயத்தை சரியா பேசி முடிச்சு விட்டுருவேன். இப்ப எப்படி இருக்கு? கை தட்டலாமா? ஆமா இல்ல செவ்வாய் வந்து எப்பவுமே கோவப்படும், அவ்வளவுதான். முருகன் விநாயகரே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பிள்ளையாரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு வர போற பிள்ளைய சைட் எடுத்து சந்தோஷமா இருப்பாரு. அவ்வளவுதான். முடிச்சேன் பேசுவான்னு அண்ணன்